ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சண்டே ஸ்பெஷல் ரொம்ப தடபுடலான பிரியாணி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் 65 பிரியாணி தாங்க பார்க்க போகிறோம். இதனோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்களும் உடனே இந்த பிரியாணியை ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சிக்கன் 65 பிரியாணிக்கு முதல்ல சிக்கனை ஊற வச்சுக்கணும். அதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் இது மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நான் 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கோங்க. சோள மாவு கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. மசாலா எல்லா சிக்கன்லேயும் கோட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து வச்சுக்கணும். இது மாதிரி மசாலாவை கலந்து வச்சுட்டு நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் கலருக்காக கொஞ்சமாக சேர்த்து கலந்து வச்சுக்கிறேன். கலந்துட்டு ஒரு பிளேட் போட்டு 1/2 hour ஊறட்டும். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. நம்ம பிரியாணி செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக மேலே பொரித்த வெங்காயம் சேர்ப்போம்ல, அதுக்காகத்தான் இது. இந்த பிரியாணிக்கு பொரித்த வெங்காயம் சேர்க்கும்போது இன்னும் டேஸ்ட்டு தூக்கலாக இருக்கும். நல்லா ப்ரௌன் கலரில் மாறுற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கணும். பாருங்கள், இப்போ வெங்காயம்லாம் எவ்வளோ பொன்னிறமாக செவந்துடுச்சுன்னு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு சாப்பாடு வேக வச்சு எடுக்கணும். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அதில் 4 லவங்கம், சின்னதாக பட்டை, 3 ஏலக்காய், ஒரு 15 போல் மெழுகு, ஒரு அன்னாச்சிப்பூ, கொஞ்சமாக ஜாவித்ரி சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கிக்கோங்க. அதில் 4 பிரியாணி இலை சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு 10 செகண்ட் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா அதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. சாப்பாட்டுக்கு தண்ணி அதிகமாக இருந்தால் தான் சாப்பாடு நல்லா உதிரி உதிரியாக வரும். அதனால் கொஞ்சம் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது சிக்கன்லாம் ஊறி ரெடியாக இருக்குது. நம்ம சிக்கனை பொரித்து எடுத்துக்கலாம். நான் வெங்காயம் பொரித்த எண்ணெயிலேயே தான் சிக்கனும் பொரித்து எடுக்கிறேன். இதிலே சிக்கனும் சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு 3-4 பேட்சாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கோங்க. மொத்தம் ஒன்றா சேர்க்க வேணாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுத்தால் தான் நல்லாயிருக்கும். மொத்தமாக ஒன்றா சேர்த்துட்டா எண்ணெய் குடிக்கிற மாதிரி ஆகிடும். இப்போ ஒரு சைடு நல்லா வெந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சிக்கன்லாம் எல்லா சைடும் நல்லா பொரிஞ்சு ரெடியாக இருக்குது. இப்போ எடுத்து நம்ம பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் பொரித்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போது இதில் உப்பு சேர்த்துட்டு நம்ம கழுவி வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்துக்கலாம். உப்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் சாப்பாடு வேகும்போது கரெக்டாக இருக்கும். சாப்பாடு 3/4 பதம் வெந்த உடனே இது மாதிரி வடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது பிரியாணி செய்கிறதுக்கு பிரியாணி பாத்திரத்தை வச்சுட்டு அதில் ஒரு 10 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. நான் சிக்கன் பொரித்த எண்ணெயை தான் சேர்த்துருக்கேன், அதனால தான் அந்த கலரில் இருக்குது. இது மாதிரி சிக்கன், மீன் அதெல்லாம் பொரித்த எண்ணெயை உடனே யூஸ் பண்ணிவிடுங்க. ரொம்ப நாள் வச்சுருக்கக்கூடாது. அதனால தான் நான் இப்போவே பிரியாணி செய்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டேன். வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு அதில் கொஞ்சமாக நறுக்குன கொத்தமல்லி, கொஞ்சமாக நறுக்குன புதினா சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதங்குற அளவுக்கு கொஞ்சம் நேரம் வதக்கிக்கோங்க.
இது மாதிரி கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா அதில் மசாலாவுக்கு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்க பிரியாணி மசாலாவையும் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மசாலா எல்லாம் கொஞ்சம் நேரம் குக் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் எண்ணெயிலேயே வதக்கிக்கோங்க. இது மாதிரி மசாலா எல்லாம் வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு தக்காளி எல்லாம் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இது மாதிரி வதங்கினதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. தயிர் சேர்க்கும்போது கொஞ்சம் கிரேவி மாதிரி வரும், அதனால் கலக்கிறதுக்கும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது மாதிரி முழுசாக இருக்கிற தக்காளி எல்லாம் கரண்டியை வச்சு இது மாதிரி நல்லா நசுக்கி விட்டுக்கோங்க. ஏன்னா தக்காளி நல்லா நசுங்கி நல்லா வெந்தால் தான் பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாம் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சாப்பாட்லேயும் உப்பு சேர்த்துட்டோம், சிக்கன்லேயும் உப்பு சேர்த்துட்டோம். அதனால் இந்த மசாலாவுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு வதக்கிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை இதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்ததுக்கப்புறமா சிக்கனும் மசாலாவும் நல்லா கலக்கிற அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க. சிக்கனும் மசாலாவும் கலக்கும்போது கொஞ்சமாக கிரேவி மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை. எனக்கு கொஞ்சம் ட்ரையாக இருக்குது, அதனால் நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு லைட்டாக கிரேவி மாதிரி இருந்தால் நீங்கள் தண்ணி சேர்க்காதீங்க. ஏன்னா தண்ணி சேர்த்தா அப்புறம் ரொம்ப தண்ணி ஆகிடும். எனக்கு ட்ரையாக இருக்கிறதுனால சும்மா சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஒரு முறை கரண்டி வச்சு கொஞ்சம் கலக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்த தண்ணி எல்லாம் மசாலாவோடு சேர்ந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். சாதத்தை எல்லா சைடும் பரவுற அளவுக்கு நல்லா சேர்த்துக்கோங்க. இது மாதிரி எல்லா சாதமும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கரண்டியை வச்சு கரெக்டாக லெவல் பண்ணி வச்சுக்கோங்க. லெவல் பண்ணதுக்கப்புறம் நான் கொஞ்சமாக ஃபுட் கலர் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நான் கலருக்காக தான் சேர்க்குறேன், நீங்கள் சேர்க்காமலேயும் இருக்கலாம். அதுக்கப்புறமா நான் சாப்பாடு கொதிக்கும்போது அதிலிருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை நான் சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட அந்த தண்ணி எடுத்து வைக்கலன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் சுடு தண்ணி கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதில் கடைசியாக ஒரு கை நிறைய புதினா இலை, கொஞ்சமாக நறுக்கி வச்சுருக்க மல்லி இலை சேர்த்துட்டு அது மேலே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கும்போது பிரியாணி இன்னும் வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். ஃபைனலாக இது மேலே நம்ம பொரித்து வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். பொரித்து வச்சுருக்க எல்லா வெங்காயத்தையும் இது மேலே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அது மேலே ஒரு பிளேட் போட்டு அதுக்கு மேலே ஒரு வெயிட் வச்சு ஒரு 10 நிமிஷம் லோ ஹீட்டில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், 10 நிமிஷம் கழித்து நம்ம பிரியாணி எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதனோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா பிரியாணியை விட இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம சேனலில் எந்த வீடியோ போடலான்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.